அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், கமெண்ட்ஸு, டவுட்ஸு நிறைய பதில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். பர்டிகுலராக ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. அதுவும் இப்போ இந்த கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை பற்றி சந்தேகங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதை ஒரு தெளிவுபடுத்தலாம் சொல்லி தான் இந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டோட யூசேஜ் என்ன, எதுக்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் 6ஆவதுலேருந்து 12ஆவது படித்தவங்களுக்கு தான் அந்த 7.5% எலிஜிபிலிட்டி. அவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், போனஃபைடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த போனஃபைடுங்கிறது இன்னொரு இடத்துலையும் யூஸ் ஆகும். அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காலேஜில் சேர்ந்துட்டிங்க, அந்த காலேஜில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கிறீங்க. பட் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்ஜேபி சேர்ந்துட்டீங்க, ஆனால் டிஎன்ஏயூவில் ஜாயின் பண்ணணும், டிஎன்ஏயூக்கும் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், டிஎன்ஜேபியிலேருந்து நீங்கள் ஒரு போனஃபைடு வாங்கிட்டு வரணும். கவுன்சிலிங் பொழுது எப்போ சீட் அலாட்டாக கிடச்சிருச்சு, அப்போ கவுன்சிலிங் பொழுது இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நோட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டு. அதே தான் இந்த 7.5% உள்ள வாங்குறவங்களுக்கும் அதுக்கு பேரும் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் குழப்பம் இல்லாமல் அந்த டிஃப்ரெண்ட் பர்பஸ் தான், பர்பஸ் ஒன்று தான், ஆனால் வாங்குகிற விதம் வேறு. இப்போ இந்த 7.5% வேணும்னு சொன்னால் ஸ்கூல் ஹெச்எம், ஹெட் மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கணும். அப்புறம் டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அவங்ககிட்ட வாங்கணும். அந்த இன்னொரு போனஃபைட் சொன்னேன் இல்லையா, சர்டிஃபிகேட்ஸ்லாம் இல்லை, ஒரிஜினல் என்கிட்ட இல்லை, காலேஜில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அந்தந்த காலேஜில் எங்கே ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இதுதான் 2 விஷயம் இருக்குது. ஸோ இப்போ இது தெளிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள்.